ஆட்சி மாற்றம் என்பதே ஒரு இலக்காக கொண்டுதான் இந்த போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். இந்தியா காஷ்மீரை துண்டாடணும்னு சொன்ன உமர் கலீத் கூட போய் வெளியே இருக்கும் போட்டோ எடுத்துக்கிட்ட அந்த திருடன், அந்த பேடி, அந்த கயவன் சௌரவ் தாஸ் தெருவுல பிச்சை எடுக்க விடணும் இந்த நாய்களை. அப்பதான் அடங்குவானுங்க இவனுங்க எல்லாம். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு எக்ஸாம்ல மாற்றங்கள் வேண்டும், தவறு நடந்தது, மந்திரி ராஜினாமா செய்தார். இதே ராஜினாமாவை மற்ற மாநிலங்களில் மற்ற இடங்களில் தவறு நடந்த இடங்களில் நீ போய் கேட்பதற்கு தயாரா? நீ ஆண்மகனாக இருந்தால் தட் தேர்ட் ரேட் எலிமெண்ட் கால்ட் சௌரவ் தாஸ் அண்ட் அபிஜித் தீப்கே அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? என் வீட்டுல ஒரு தீவிரவாதி எடுத்து வந்து நான் உட்கார வச்சுக்கிட்டேன்னா, ஒரு கிரிமினலை எடுத்துட்டு வந்து நான் உட்கார வச்சு ஹார்பரிங் கிரிமினல் அண்ட் டெரரிஸ்ட் ஆன்டி நேஷனல் ஆக்ட், சமுதாயத்துக்கு விரோதமான செயல், நாட்டுக்கு எதிரான செயல். அது தெரிஞ்ச இவர்கள் செய்தார்கள் என்றால் இவர்களும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் தானே சார். RSSஓ ABVPஓ உள்ள பூந்து இருந்தா இவனுங்களை முதல்ல உதைச்சிருப்பாங்க. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், நிரஞ்சன் சார் கிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நம்ம அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல சார் கிட்ட உங்களுடைய கேள்விகளை நாங்க கேட்போம். இதுக்கு என்னன்னா, உங்களுடைய கேள்விகளை கொடுக்கும்போது உங்களுடைய பெயரையும் நீங்க எங்க இருந்து இந்த கேள்விகளை அனுப்புறீங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தாலும் நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா சார், அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணிடுவோம். எதிரான கருத்து, ஏன்னா ஜனநாயகம் சார். நான் ஒன்னும் கம்யூனிஸ்ட் சிம்பத்தைசர் இல்ல, நான் கம்யூனிஸ்டும் அல்ல. சோ எதிரான கருத்துக்கள் இருந்தாலும் வரவேற்கிறேன். கண்டிப்பா மக்கள் போடுவாங்க சார். அடுத்த நிகழ்ச்சியை நம்ம அதை பண்ணிடலாம் சார். நடந்து முடிந்த இந்த மாணவர்கள் போராட்டம், சிஜேபி போராட்டத்துக்கு மத்திய அரசு அடிபணிந்து விட்டது, அவர்கள் சிஜேபி போராட்ட குழுவினர் வெற்றி பெற்றுட்டாங்க, சோ அதனாலதான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் உண்மையிலே சிஜேபி ஜெயிச்சிட்டாங்களா? தற்காலிகமான வெற்றிகள் என்றுமே நிரந்தரமாக வெற்றிகளாக மாறப்போவதில்லை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது என்னை பொறுத்தவரை சற்றே முன்னே நடந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். இது மாதிரி சிஜேபி போன்ற நயவஞ்சக, தேச துரோக, அந்நிய கைக்கூலி கூட்டங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு இது ஒரு என்னவோ பெருசா சாதிச்சுட்டு தான் நினைக்கிற மாதிரி, அவங்க என்னவோ பெரிய போராட்ட வீரர்களாக இன்னைக்கு களம் கண்டு வாகை சூடியது போல அந்த பிம்பத்தை கட்டமைக்காம இருப்பதற்கு சரியாக இருந்திருக்கும். சப்போஸ் சிஜேபி மாத்திரம் ப்ரொடெஸ்ட் பண்ணலன்னா தர்மேந்திர பிரதான் மாற்றுவதாகத்தான் இருந்தாங்க. ஏன்னா அடிப்படையா தர்மேந்திர பிரதான் மீது எடுத்து வைத்த சில விஷயங்கள், பல விஷயங்கள் அவர் நல்லது பண்ணியிருக்காரு. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், NEP அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றது அவர் எடுத்த முயற்சி பெரும் முயற்சி, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அதே சமயத்துல UGCல எடுத்துட்டு வந்த சில சட்டங்கள் பெரிய அதிருப்தியை அவர் மீது ஏற்படுத்தியது. ஏன் ரைட் விங் ஈகோ சிஸ்டம், அவரோட சொந்த கட்சியை சார்ந்த அமைப்புகளுக்குள்ளேயும் சரி, ரைட் விங் சிந்தனையாளர்களிடையும் சரி, பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு தவறான ஒரு பிம்பத்தையும் கட்டி அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்தது. ஸோ அவர் இன்னைக்கு யாருமே சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழலை அவருக்கு அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு. நெக்ஸ்ட், நீட் நடந்த முறைகேடை அரசாங்கம் யாரோ ஒருத்தர் கோஷம் எழுப்பி அவங்க பரிசீலனை செய்வதற்கு பதிலாக அவர்களாக பரிசீலனை செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா நீட்ல இவங்க எஜுகேஷன்ல பரிசீலனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீட்டு மட்டுமல்ல, எந்த வினாத்தாள் மோசடி இனிமேல் நடந்தாலும் அதற்கான சட்டம் ஏற்றப்படுகிறது. இந்த நயவஞ்சக கூட்டம், இந்த கயவர்கள், இந்த ரெண்டுங்கட்டான் ஜென்மங்கள், இந்த கரப்பான் பூச்சிகள், இந்த அந்நிய கைக்கூலிகள், இந்த தேச விரோத சக்திகள், இவங்க பஞ்சாப்ல போய் இன்னைக்கு அங்க பார்மசி இதுக்கு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம். அதுக்கு போய் பிரச்சனை பண்ணி பஞ்சாப் மந்திரியோட ரெசிக்னேஷனை கேட்பாங்களா? கேட்கணும் இல்ல. ஆண்மகன்களாக இருந்தால் கேட்க வேண்டும். அதற்கு தெம்பும் துணிவும் இருக்கா? கேரளால இதே நீட் ப்ரொடெஸ்டுக்கு எதிராக லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்களா? அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களா? அடுத்து தெலங்கானால ரேவந்த் ரெட்டியோட ரெசிக்னேஷனை கேட்பாங்களா? 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அடுத்து கர்நாடகால 10th ஸ்டாண்டர்டும் செகண்ட் PUC பேப்பரும் லீக் ஆயிருக்கு.
அங்க இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண சொல்லி கேட்பாங்களா? நாடு முழுக்க இவங்க இதுதான் ஒரே குறிக்கோளை வந்து சுத்துவாங்களா இனிமேல்? இல்ல சார், இப்ப அவங்க வந்து இந்த இந்த போராட்டம் வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. சோ நம்ம வந்து கேட்கறது நியாயம், நீங்க சொல்றது நியாயம். ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த மாதிரி பேப்பர் லீக் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட டிஎன்பிஎஸ்சி பேப்பர் லீக் ஆச்சு. சோ ஒரு அவங்க வாட்டி இல்ல, வந்து பல முறையாச்சு. சோ எல்லா போராட்டங்களும் அவங்க வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த பிரச்சனைக்கு அது அவங்க கட்சியே இல்ல. போராடிட்டாங்கல்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு பதிவும் செய்யவில்லை. இல்ல, அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இது அரசியல் கட்சியா மாத்த போறது இல்ல, ஆனா இதை வந்து ஒரு அப்ப அது இயக்கமாக கட்சி இல்ல, செயல்படுத்த போகிறோம். இயக்கமாவும் செயல்பட போறது இல்ல. நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களோட இலக்கு என்னவா சார் இருக்கும்? ஆட்சி மாற்றம் என்பதே ஒரு இலக்காக கொண்டுதான் இந்த போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் இடையே இன்று வலுத்துள்ளது. அந்த அகங்காரமும் மமதையில் அவங்க தலகால் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. தற்காலிகமான வெற்றிகள் நிரந்தர வெற்றிகளாக மாறப்போவதும் இல்லை, இந்த சமுதாயம் மாறவும் விடாது. அவர்களுக்கு இந்தியாவில இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் இந்த நாட்டை விரும்புபவர்களை தவிர்த்து இந்த நாட்டை வெறுப்பவர்கள் அல்ல. உங்களை போயிட்டு பாரத மாதாவை வந்து கொச்சைப்படுத்தி பேச சொன்னா நீங்க பேச மாட்டீங்க. இந்தியாவை துண்டாடுவேன்னு சொன்ன ஷர்ஜில் இமாமுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஒமர் கலீதோட போய் படம் எடுத்துக்க சொன்னா, ஜெயில இந்தியா வந்து காஷ்மீரை துண்டாடணும்னு சொன்ன ஒமர் கலீத் கூட போய் வெளியே இருக்கும்போது போட்டோ எடுத்துக்கிட்ட அந்த திருடன், அந்த பேடி, அந்த கயவன் சௌரவ் தாஸ், உமர் கலீதுக்கு ஆதரவாக ட்வீட் போட்ட ஒரு கேவலமான பிறப்பு அபிஜித் தீப்கே. நாளைக்கு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக கூட இவங்க போராட்டம் நடத்துவாங்க. கோர்ட் அடிபணி வேண்டுமா, சிஜே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. சார், இதையெல்லாம் நம்ம வந்து நம்ம ஆதரவு கொடுத்தாலோ இல்ல இந்த இளைஞர் சமுதாயம் இதையெல்லாம் இதுக்கு இதுதான் சரி அப்படின்னு நினைச்சாங்கடான்னா நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட எனக்கு யார் வாத்தியாரா வரணும்னு சொல்லிட்டு அவங்க டெசிஷன் எடுக்க ஆரம்பிப்பான், இல்ல கோஷம் போடுவான். அப்ப அவங்க கூட ரோட்ல வந்து உட்கார்ந்தா ஒத்துக்கலாமா? ஆல்ரெடி தமிழ்நாட்டுல கல்வி இது போன 5 வருடங்கள்ல கெட்டு குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. முட்டி வரைக்கும் பேண்ட் போட்டு வரானுங்க. அது என்ன கர்ம கட்டுன்னு எனக்கு தெரியல. இப்படி தூக்கி ஒரு ஒழுங்கா முடி வெட்டு வர கூட தெரியல, போதர் மாதிரி முடிய வெட்டு வர்றாங்க பசங்க. போதை கலாச்சாரம் இன்னொரு பக்கம் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. சார், இந்த ராஸ்கல்ஸ்கே மால்புரோ சிகரெட்ஸ் எங்க இருந்து சார் வந்தது? இந்த ஆர்ப்பாட்டத்துல அந்நிய சக்திகள் இவங்களுக்கு ஏன் சார் ஃபண்ட் பண்ணாங்க? இதுல வேற இன்னைக்கு சௌரவ்தாஸ் அந்த திருட்டு பையன் சொல்லியிருக்கான், டெல்லி போலீஸ் மீது அவன் வந்து நடவடிக்கை எடுக்க போறானா, அவங்கள சூ பண்ண போறான்னா அவங்க மேல கேஸ் தாக்கல் பண்ண போறான். பண்ணுடா நாயே, பண்ணு. நீ பண்ணாதானே உங்க கூட இருந்த 2500 பேரும் எப்படி உங்க கூட வந்து சேர்ந்தாங்க? அவனுங்க மேல குற்றப்பண்ணி இருக்கிறவர்கள் உங்க கூட எப்படி இணைந்தாங்க? நீங்க டெல்லி பார்லிமெண்ட்டை நோக்கி ஏன் பயணம் பண்ணீங்க? எந்த காரணத்துக்காக பயணம் பண்ணீங்க? இந்த கேள்விகள் எல்லாம் அங்க வரட்டும். உன் பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணட்டும், உன் கிரெடிட் கார்டு இருக்கட்டும், உன்னோட டிகிரி உட்பட எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணணும். தெருவுல பிச்சை எடுக்க விடணும் இந்த நாய்ங்களை. அப்பதான் அடங்குவானுங்க இவனுங்க எல்லாம். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு எக்ஸாம்ல மாற்றங்கள் வேண்டும், தவறு நடந்தது, மந்திரி ராஜினாமா செய்தார். இதே ராஜினாமாவை மற்ற மாநிலங்களில் மற்ற இடங்களில் தவறு நடந்த இடங்களில் நீ போய் கேட்பதற்கு தயாரா? நீ ஆண்மகனாக இருந்தால் பாரத மாதா படத்தை வந்து வரைஞ்சு வச்சுட்டு அது மேல புஷ்அப்ஸ் எடுக்கிறது வந்து அது எந்த விதத்துல அது சரியான கலாச்சாரம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சார், நீங்க சொல்ற மாதிரி நிறைய அந்நிய முதலீடோ இல்ல வந்து தேவையில்லாத நபர்களோ இந்த போராட்டத்துல ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. யாரு அந்த போராட்டக்காரர்களே சொல்றாங்க. ஒத்துக்கிட்ட ராஸ்கல், that third rate element called Saurav Das and Abhijit Dipke, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? என் வீட்டுல ஒரு தீவிரவாதி எடுத்து வந்து நான் உட்கார வச்சுக்கிட்டேன்டான்னா, ஒரு கிரிமினல் எடுத்துட்டு வந்து நான் உட்கார வச்சு ஹார்பரிங் a criminal and a terrorist is an anti-national act. சமுதாயத்துக்கு விரோதமான செயல், நாட்டுக்கு எதிரான செயல். அது தெரிஞ்ச இவர்கள் செய்தார்கள் என்றால் இவர்களும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் தானே? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க சார், ஊடுருவியது வந்து தீவிரவாதிகள் கிடையாது, ஆர்எஸ்எஸ் காரர்கள் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்றாங்க சார். அவங்க தான் கள்ள கொண்டு எறியறாங்க. ஆர்எஸ்எஸ் காரன் போர்டு போட்டு வந்தானா? இவன் வந்து அவங்கள வெரிஃபை பண்ணானா? அதே மாதிரி தான் சார் அவங்களும் கேக்குறாங்க, தீவிரவாதி எப்படி நீங்க வெரிஃபை பண்ணீங்க? ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமாக வெரிஃபை செய்யப்பட்டுள்ளார்கள், அவர்கள் மீது கிரிமினல் கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் அந்த வெஹிக்கிள் அங்க இருக்க கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? அப்ப வந்து குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார், ஆர்எஸ்எஸ் ஏபிவிபியோ உள்ள பூந்து இருந்தா இவனுங்களை முதல்ல உதைச்சிருப்பாங்க. சரி, அது ஆர்எஸ்எஸ் பூந்தாங்க, பாராளுமன்றத்தை எரிப்பேன்னு சொல்லிட்டு 144 அதாவது 163 பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் தடை உத்தரவு மீறி யார் வந்து நடைபயணம் மேற்கொள்ள முயற்சித்தது? அந்த அமைப்பை சேர்ந்தவங்க.
அப்ப இது தவறு தானே? அது சட்டப்படி குற்றமா இல்லையா? கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், முதல்ல ஜந்தர் மந்தர் 2 கிலோமீட்டர் பார்லிமெண்ட் கிட்ட இருந்து முதல்ல போராட்டம் செய்யக்கூடிய இடங்களை அட்லீஸ்ட் 10-15 கிலோமீட்டர் தள்ளி வைங்க. சார் நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது அரசு வந்து இந்த நடவடிக்கையை முதல்ல எடுத்திருக்கணும், தர்மேந்திர பிரதான் விலகல் அப்படின்னு. சோ வேறு ஏதாவது அரசு வந்து இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள். நீட் தேர்வுக்கு இப்போ நீட் தேர்வு இல்ல, எல்லா தேர்வுகளும் அதாவது வினாத்தாள் முறைகேடுகள் இது மாதிரி நடந்தா அதுக்கான புது சட்டம் ஏற்றப்படுகிறது. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கப்படுகிறது. ஹைகோர்ட்லயே ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்படுகிறது, எல்லா ஹைகோர்ட்டுகளையும். அது இல்லாம புது சட்டம் ஏற்றப்படுகிறது. அந்த சட்டத்துல வந்து 1 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் என்று சொல்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், 1 கோடி ரூபாய் அபராதம் போட்டா பத்தாது. 10 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் போடணும். கடுமையான அபராதங்கள் இருக்க வேண்டும். கோச்சிங் சென்டர்களை நெறிப்படுத்துவதற்கு அரசு தனி சட்டம் எடுத்துட்டு வர வேண்டும். நிகர்நிலை பல்கலைக்கழகங்களையும் தனியார் கல்வி நிறுவனங்களையும் நெறிப்படுத்துவதற்கு தனியாக சட்டம் எடுத்துட்டு வர வேண்டும். அடுத்து யாரெல்லாம் வந்து மாணவர் அமைப்பு என்ற பெயரில் கட்சி சார்ந்த மாணவர் அமைப்புகளில் ஈடுபட்டு போராட்டங்களில் ஈடுபடுவதும், அவர்கள் ஒழுங்காக அரசு வழங்கும் சலுகையை, அரசு வந்து சலுகை கொடுக்குது, இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, கம்மியான ஃபீஸுக்கு இவங்களை படிப்பதற்கு இடம் கொடுக்குது கல்லூரிகள்ல. குறிப்பிட்டு JNUல ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஃபீஸ், ஹியூமனிட்டிஸ்க்கு 1000 ரூபாய். உங்களுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ் கூட யாராவது டியூஷன் கத்து கொடுக்குறாங்களா இன்னைக்கு? 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பையனுக்கு இது மாதிரி ஓசியில வந்து படிக்க சொன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. கட்சி மீட்டிங்ல தான் போய் உட்காருவானுங்க. கட்சி சார்ந்த எந்த அமைப்புகளும் கல்லூரிகளில் செயல்படக்கூடாது. அது எந்த கட்சியா ABVP கூட இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. Politics has no place in education institutions. ஓகே சார், நீங்க சொன்னது இந்த மாணவ அமைப்புகள் சொன்னீங்கல்ல சார், இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துச்சு. அதாவது இந்த நீட்டை வேண்டாம், அவங்க போராடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. இவங்க வந்து நீட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல வந்து நிறைய போராளிகள் போராட்டம் பண்ணாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிஸ்டுகளோட கைதான் அதிகமா இருந்தது. அவங்கதான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இடத்துலயேதான் போராட்டம், முக்கியமாக கவனிக்கத்தக்க போராட்டம் நடந்துச்சு. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் தான் வழி நடத்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது கம்யூனிஸ்ட் மாத்திரம் இல்ல. இங்க வழி நடத்தினது வந்து முன்னாள் ஆளுங்கட்சியோட கைப்பாவைகள் நிறைய பேர் இருந்தாங்க. குண்டு கைப்பாவைகள் யார சொல்றீங்க சார்? எல்லாரையும் தான். நக்சல் அமைப்பு தலைவனை வந்து பெரிய ஹீரோவா சித்தரித்து படம் எடுத்த டைரக்டர் முதல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இடம் ஒதுக்காமல், அவரை நல்லடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்காமல் எங்கேயோ ஒரு முட்டுல ஒரு மூலையில எடுத்துட்டு போயிட்டு இடம் ஒதுக்குனப்போ வாயை மூடி மௌனம் காத்த டைரக்டர் வரை, பல்வேறு மொழிகளில் காசுக்காக மாரடிக்கும் நடிகர் வரை, ஹிந்தி படம் கூட ஆக்ட் பண்ணுவார். ஆனா ஹிந்தி வந்து வேணான்னு சொல்லுவார் அவரு. தெலுங்கு படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே சாரி கூட கேட்பாரு அவரு. ஆள் வளர்ந்திருக்கிற அளவுக்கு அறிவு வளரல. வக்கனையா பெரியார் சிந்தனையை பேசிட்டு வீட்டுல பண்ற கல்யாணத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து இந்து முறைப்படி பண்ணிட்டு தன் ஜாதியை வந்து ஆதிக்கத்தை காட்டுற நபர். படங்கள்ல கூட பல படங்கள்ல அவர் பேர் என்னன்னு கேட்டா அந்த 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 சமுதாயத்தோட பேரை அட்டாச் பண்ணி பல படங்கள் எடுத்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமா சார், பெரியாரா நடிச்சிருக்காரே சார். அது திமுகக்கு கூட கும்பிடு போடுறதுக்காக எடுக்கப்பட்ட படம். அதான் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஜாதி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ற மாதிரி தான் பெரியார் படத்துல நடிச்சு அந்த பாவத்தெல்லாம் போக்கிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பெரியாரே பெரிய ஜாதியவாதி தானுங்க. பெரியாருக்கே வந்து ஜாதிய சிந்தனை, பிற்படுத்தப்பட்டவரோட இந்த பட்டியலின மக்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்றது நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. திரும்பி நான் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நம்ம இந்த போராட்டத்துக்கே வருவோம். தமிழ்நாட்டுல வந்து ஒலித்த குரல்கள் வந்து வேற இருந்துச்சு. டெல்லியில ஒலித்த குரல்களும் தமிழ்நாட்டுல ஒலித்த குரல்களும் வேற இருந்துச்சு. ரெண்டுமே பிரிவினைவாத குரல்கள் தான். ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்தது திமுக அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க.
சோ எதற்கு திமுக வந்து இதை வந்து கையில் எடுக்கணும்? ஏன் அப்படின்னா காங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியில வந்து ஒரு இதை வந்து ஒரு போராட்டமா கையில் எடுக்க முயற்சி பண்ணாங்க, மாணவர்கள் போராட்டத்தை. அதே மாதிரி ஒரு நிலைமையை திமுக பண்ணுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு டிராக்ஷன் கிடைக்கல. ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சு, மக்கள் போய் ஜனநாயகனை பார்த்தாங்க. ஜனநாயகன் நல்ல படமா கெட்ட படமா மக்கள் தீர்மானிக்கட்டும், நான் தீர்மானிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்ல. நான் அதுக்கு ஆதரவும் அளிக்கல, இல்ல அதுக்கு எதிராகவும் நான் நிக்க யோசிக்கல. ஏன்னா படம் என்பது படமா பார்க்கணும்னு பல பேர் சொல்லுவாங்க. அப்படியே இவங்க படத்தை மாத்திரம் படமா பாருங்க, அரசியல பார்க்காதீங்கன்னு சொல்லும் போது, அப்ப ஜனநாயகம் படமா பாருங்க, மாமன்ன படமா பாருங்க, ஒரு கருத்தியலை வந்து நீங்க தவிர்க்காதீங்கன்னு மாரி செல்வராஜ் பேசும்போது, இதையும் ஒரு படமா பாருங்க, பார்க்காம போங்க, இஷ்டம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க, உங்க இஷ்டம். அது மக்களோட தனிப்பட்ட இஷ்டம் தானே சார். யாராவது வற்புறுத்தி தியேட்டர்ல எடுத்துட்டு போய் உட்கார வச்சு டிக்கெட் வாங்கி கொடுத்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்து பாருன்னு சொல்றாங்களா? இல்ல சார், அதாவது விஜய் ரசிகர்களும் இந்த இடத்துல வந்து போராடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்களா? என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் ஜனநாயகத்துக்காக போராடுறோம், ஆனா பாருங்க இவங்க வந்து ஜனநாயகன் படத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்களை தாக்கி நிறைய போஸ்ட் பார்க்க முடியுது சார். நான் என்ன சொல்றேன், மே 4 வந்த தீர்ப்பை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த முறைகேடுகள், டிஎன்பிஎஸ்சியில் நடந்த முறைகேடு முதல் கொண்டு, கள்ளக்குறிச்சியில் சாராய சாவுகள் முதல் கொண்டு பல்வேறு அவலங்கள் நடந்தன. அஜித்குமார் ஒருத்தனை போட்டு அடிச்சே கொண்டாங்களா இல்லையா? ஆமா. இதே துப்புரவு பணியாளர்களை வந்து கோர்ட் ஆர்டர் இட்டா கூட அது மாதிரி ஒரு வன்மத்தோடு அவங்கள வந்து துன்புறுத்தி, ஹேண்டிகேப்பா இருந்தவங்கள கூட துன்புறுத்தி போலீஸ் வண்டியில ஏத்த வேண்டிய தேவை என்ன? என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க கையில் எடுத்தாங்க? ஒரு பக்கம் மெட்ராஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ரேஸ் ஓட்டுறதுக்கு 400 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களா இல்லையா? ஆமா சார், நிறைய தவறுகள் இது மாதிரி நடந்துச்சு அந்த திமுக ஆட்சியில். அப்போ இந்த கேடுகெட்ட போராளிகள் எங்கே போனார்கள்? ஜாஃபர் சாதிக்குள்ள போன உடனே இங்க ஒருத்தர் இருக்காரு, டைரக்டர், எடுத்தது 3 படம், அதுல ஒரு படம் எப்படியோ ஓடிச்சு, மத்த 3 ஃபிளாப்பு. அதுக்கப்புறம் துரைக்கு எப்படி வாழ்க்கை ஓடுதுன்னு தெரியல. தட் மேன் அடிப்படைவாதி, இஸ்லாமிய அடிப்படைவாதி. அந்த நபர் இந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிறதுல அர்த்தம் என்ன? ஜாஃபர் சாதிக்குள்ள போனதுக்கு வருத்தமா? அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு சார் அவரு, தெரிஞ்ச நபர் அப்படிங்கிற. ஏங்க நீங்களே உங்க பேச்சிலேயே முரண் இருக்குங்க. சம்பந்தம் இல்ல, தெரிஞ்ச நபர் அப்படின்றீங்க. இல்ல சார், தெரிஞ்ச நபர் அந்த குற்றத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. எந்த குற்றவாளியாவது நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா கோர்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, தண்டனை எதுக்கு? எவனா தப்பு செஞ்சவன் வந்து 100ல ஒரு கேஸ் வந்து அவனா வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பான். 99 கேஸ்ல எவனா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தவனை பார்த்து காட்ட முடியுமா உங்களால? இல்ல, இவருக்கு சம்பந்தம் இருந்துச்சுன்னா இவரை கூப்பிட்டு விசாரணை நடத்தி இருக்கலாம்ல சார். போன அரசு யாரோட அரசு? இல்ல, அந்த கேஸ் இன்னும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப புது அரசு வந்திருக்கு, இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? பொறுங்கள், பொறுமை எருமையினும் பெரிது. என்சிடிஎம்கேன்னு உள்ள வந்தவர்களை வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி திமுக ஆதரவா இருக்கும்னு கேக்குறேன். உங்களுக்கு யார் சொன்னா வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க? மேல வீடியோ பார்த்தேன் சார். நீங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரைட் விங் வீடியோவா பாக்குறீங்க, உங்களுக்கு லெஃப்ட் விங் வீடியோ எதுவும் வர்றது இல்ல. எனக்கு லெஃப்ட் விங் சார், லெஃப்ட் விங்ன்றது வந்து கழிப்புக்கு பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை, அதாவது எந்த பொருளுமே நல்ல விஷயத்த வந்து மட்டும்தான் ரைட் ஹேண்ட்ல பண்ணுவோம். எவ்வளவு தேவை இருக்கோ அவ்வளவு தேவை. அதனாலதான் ரூலிங் பார்ட்டி வந்து எந்த சைடு உட்காரோ, ஆப்போசிஷன் பார்ட்டி எந்த சைடு உட்காரோ. நீங்க சபாநாயகருக்கு வந்து உட்கார்ந்தீங்கன்னா, சபாநாயகர் இப்படி 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 உட்கார்ந்து இருக்காருன்னா ரூலிங் பார்ட்டி ரைட்டு, அப்போசிஷன் லெஃப்ட். கரெக்டா? மாத்தியா உட்கார்றாங்க? மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பக்கம், மக்களால் ஏற்றுக்கொண்டப்பட்டவர்கள் அந்த பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு. சோ நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நிராகரிப்பை தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் நீட்டை மாற்றி 5 வருஷம் உங்களுக்கு கிடைச்சது என்னத்தை கிழிச்சிங்க? அங்க நடந்த அஜிடேஷன் கூட நீட்டை எடுத்துடணும்னு சொல்லி இல்ல, சரி பண்ணணும், அதுல இருந்த முறைகேடை சரி பண்ணணும் அப்படின்றதுதான். இவங்க புதுசா இவங்களா கட்டமைச்சா அதுக்கு யார் பொறுப்பு? அப்போ ஒண்ணு இவங்களுக்கு போராட்டத்தோட அடிப்படை புரிதல் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல யாரோ கொடுத்த கூலிக்கு மாறு அடிக்கிறாங்க. ஓகே சார், இப்ப இந்த சிஜேபி இருக்காங்கல்ல சார், அவங்க எங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா, 5 கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசை மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 5 கோரிக்கை என்னவா இருக்கும்?
பார்க்கலாம் சார். அவங்களுக்கு வந்து டிராக்ஷன் இருக்கா இல்லையான்றது வந்து இன்னும் சற்று நாட்கள்ல நாளைக்கு வந்து சட்டம் ஏற்றப்பட போகிறது. இது வினாத்தாள் மோசடிக்கு எதிராக சட்டம் வரப்போகிறது. வருமா? அது வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து அரசு வந்து FCRA சட்டம் ஏற்ற போகுது. அடுத்து 2500 பேர் மேல FIR வந்து ஃபைல் ஆக போகுது. அதை ஊக்குவித்த நபர்கள் பாஸ்போர்ட்டுகள் முடக்கப்படலாம். The government is all powerful. அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் இந்த போராட்டத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நேத்து அந்த ரெசிக்னேஷனால இவங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, ஓகே சில நேரங்கள்ல அரசு 2 அடி பின்வாங்குவது தேவைப்பட்டால் பின்வாங்கத்தான் செய்யும். ஏன்னா உயிர் சேதத்தை தடுப்பதற்கு இதை விட வேற வழி இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படும் போது பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. என்ன 2 அடி பின்வாங்கிட்டு 4 அடி பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எனக்கு தெரியாது, ஒருவேளைக்கு இருக்கலாம். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், அரசு முக்கியமான எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள்ல ஒண்ணு FCRA சட்டம் வரும், இந்த வினாத்தாள் மோசடிக்கு எதிரான சட்டம் வரும். அடுத்த வரக்கூடிய சட்டம் வந்து முக்கியமான சட்டம், நான் பார்க்கக்கூடிய சட்டமா அவங்க ஏற்றப்பட வேண்டிய சட்டம், இளைஞர்கள் கல்லூரிகளில் அரசியலில் ஈடுபட்டால் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அல்லது சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஒரு செமிஸ்டர் எழுத விடக்கூடாது. குறிப்பிட்டு அரசு சலுகை பெற்று படிக்கும் மாணவர்கள், அரசு சலுகை என்பது அரசு அவர்கள் கொடுக்கும் நிதி என்பது அவர்கள் பாக்கெட்ல இருந்து கொடுப்பதல்ல, மக்களின் வரி பணம். உங்களோட வரி என் மேல போட்ட வரி, உங்க மேல போட்ட வரி. இவனுக்கு படிப்புக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பான்சர் பண்ற படிப்புக்கு இவனோட அரசியல் தேவைகளை இவன் பூர்த்தி செய்கிறதுக்கு அதுக்கு நான் முடந்தையா இருக்கிறது சரியல்ல. அதுக்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும். ஜந்தர் மந்தர் மாதிரி பார்லிமெண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல வந்து ப்ரொட்டஸ்டை இனிமேல் நடத்த விடாம ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி போய் ப்ரொட்டஸ்ட் சைட்டை கொடுக்கணும். இருக்கு, முனிர்கான்னு ஒரு ஏரியா இருக்கு டெல்லியில, பக்கா காடு. அங்கதான் JNU பக்கத்துலயே இருக்கு. அங்க மத்த இடம்ல அந்த இடத்துல எடுத்துட்டு போய் கொடுங்க, உட்காரட்டும். டெல்லிக்கு வரத்துக்கே ஒரு 1 hour ஆகும். அதுக்கு நடப்பயணம்னா அரை நாள் ஆயிடும். அங்க எடுத்து போய் போடுங்க, இல்ல ஏர்போர்ட் கிட்ட எடுத்துட்டு போய் போடுங்க ப்ரொட்டஸ்ட் சைட்டு, வெஸ்ட் டெல்லி கிட்ட. அப்பதான் திமிர் அடங்கும். பாராளுமன்ற சார், இப்போ இவன் இந்த சௌரதாசன் அபிஜித் தீப்கே இன்னமும் குற்றவாளிகள் தான். 144 தடை உத்தரவையும், அதாவது 163 BNS தடை உத்தரவையும் மீறி அவங்க செய்த நடைபயணம் தண்டனைக்குரியது. அதை வந்து அரசு நடவடிக்கை எடுக்காட்டி கூட யாரு வேணாலும் PIL ஃபைல் பண்ணலாம், தனிநபர் கூட PIL ஃபைல் பண்ணலாம். அப்ப தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் சொல்லிட்டு நாளைக்கு யாரு வேணாலும் சட்டப்பேரவை நோக்கி பயணம் பண்ணலாமா? அரசு சொத்துக்களை உடைக்கலாமா? தவறான முன்னுதாரணமா தான் இருக்கு. அதனால இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இவர்கள் பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும், இவர்கள் வங்கி கணக்குகள் முடக்கப்பட வேண்டும். இன்னொருத்தன் யாருக்கும் இந்த எண்ணம் வரக்கூடாது. அடுத்து ரிசர்வேஷன் சம்பந்தமாக கிரீமி லேயருக்காக தனி சட்டத்தை இந்த அரசு ஏற்ற வேண்டும். ஒருமுறை வாழ்க்கையில் அரசு சலுகை பெற்று உயர் பதவிகளில் அமர்ந்து விட்டால் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட மாட்டாது. பொருளாதார அடிப்படையில் அவர்கள் வருடாந்திர வருமானம் 12 லட்சத்துக்கு மேல் இருந்தாலோ, அல்லது இப்ப இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல 12 லட்சம் தானே கொடுத்துருக்காங்க, அதற்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வரணும். இது ஓசி கம்யூனிட்டிக்காக சட்ட திருத்தத்தை நான் கேட்கல. நான் கேட்கிற சட்ட திருத்தம், ஒரு நபர் இருக்கார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் குடும்பத்துல அவர் முதல் வாட்டி படிக்க வர்றார். இன்னொரு நபர் இருக்கார், அவர் வந்து ஒரு அரசு அதிகாரியின் மகன் இல்ல மகள். அவங்களோட வருடாந்திர வருமானம் எவ்வளவு இருக்கும், இந்த நபரோட வருடாந்திர வருமானம், இவங்க இந்த ஏழை மாணவன், இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஏழை மாணவன், அதாவது முதல் தலைமுறை கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவனின் குடும்பத்தோட வருடாந்திர வருமானம் எவ்வளவு இருக்கும்? மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும். அப்ப அவன் 548 மார்க் எடுத்திருப்பான். இந்த மாணவன் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 548 மார்க் எடுத்திருப்பான். இந்த மாணவன் வந்து 480 மார்க் எடுத்திருப்பான். அப்ப அந்த சூழல்ல இருந்து வரக்கூடிய 480 மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு வந்து சீட்டு வழங்க வேண்டுமா, இல்ல 548 மார்க் எடுத்து அதிகாரியின் மகனுக்கு சீட்டு வழங்க வேண்டுமா? கம்மியா மார்க் எடுத்துதான் வரும். அதுதான் நானும் சொல்றேன். அப்ப கம்மியா எடுத்தவனுக்கு தான் ஏழை மாணவன்
ஒரு முறை சலுகையை பயன்படுத்தினால் மற்றும் மற்றும் இன்னும் 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 அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படக்கூடாது. அதுக்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ரெண்டாவது, நீட் என்ற எக்ஸாம் இந்தியா முழுவதும் ஒரு காமன் எக்ஸாம் இருக்கிறதுனால எல்லா மாநிலங்களையும் அங்க கொடுக்கப்படும் கோட்டா சிஸ்டம்னா மெரிட் லிஸ்ட் காமனா இருக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 7.5 இருக்குல்ல, அது வேண்டாங்கிறீங்களா? வேணும். ஓகே, வேணும். இன்னும் சொல்ல போனா நான் ஒரு படி மேலே போய் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு. அதே சமயத்தில் அதாவது அதிக நிலம் கொண்ட விவசாயிகள், ஒரு குடும்பத்துக்கு அதிக நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகள் குடும்பம் ரொம்ப கம்மி. 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்கும் விவசாயிகளுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். 2.5 ஏக்கர் கீழே, அதாவது 1 ஹெக்டேருக்கும் கீழே ஒரு விவசாயிக்கு குடும்பத்துக்கு நிலம் இருந்தா அதுக்குன்ட்டு தனியா 5% இல்ல 4% இட ஒதுக்கீடு கொடுங்க. ஜாதி அடிப்படையில் இல்ல, எல்லா ஜாதிக்கும் பொதுவா சொல்றீங்க? எல்லா ஜாதிக்கும் பொது. இது அவன் விவசாயியா இருந்தா போதும், அவன் சிட்டா பட்டா அடங்கல், அவன் பயிர் வைக்கணும், குத்தகைக்கு விடக்கூடாது. இவன் அரசு வேலையில உட்கார்ந்துகிட்டு திரும்பி போய் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் முதல் தலைமுறை மாணவனா இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அரசு வேலையில் இல்லாதவர்களாக இருக்கணும். அவங்க அந்த 2.5 ஏக்கரை நம்பி பிழைக்கிறவர்களாக இருக்கணும். அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் மெரிட் லிஸ்ட போட்டு அவனுக்கு சீட்டை கொடுக்கும். அப்ப விவசாயத்தையும் ஊக்கப்படுத்த மாதிரி இருக்கும், மாணவர்களையும் ஊக்கப்படுத்த மாதிரி இருக்கும். சார், நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த போராட்டம் FRCA பில்லை தாக்கல் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நடத்தப்பட்டது அப்படின்னு. சோ ஏன் சார் அந்த பில்லை பார்த்து எல்லாரும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? அதை பத்தி நீங்க 25,000 கோடிங்க, 25,000 கோடி அதுல விளையாடிட்டு இருக்கு. இந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண இந்த டெல்லியில நடந்த இந்த கேடுகட்ட ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. அந்த கேடுகட்ட கரப்பான்கள் கூட்டத்துக்கு பங்கேற்ற பல்வேறு நபர்களுக்கு NGO அமைப்புகள் இருக்கின்றன. அதற்கு அந்நிய பணம் வருகிறது. FCRA சட்டம் கடுமையாக்கினால் இவர்களின் ஜீவாதாரம் அடிவாங்கும். அதனாலதான் அந்த வாங் சுங் அப்படிங்கிறவர் இந்த போராட்டத்துக்கு வந்தாரா டெல்லிக்கு? அவரோட FCRA பறிமுதல் செய்திருக்காங்கல்ல லைசன்ஸ். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, மார்க்கோ ரூபியோஸ் என்ற மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியோட FCRA பறிமுதல் செய்தார்கள் ஒரு டைம்ல. சார், இட் இஸ் ரிலிஜன் அக்னாஸ்டிக் அப்படின்னுவாங்க. எந்த மதத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த FCRA சட்டம் ஏற்றப்படவில்லை. ஆனால் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை கண்டு அஞ்சுகிறார்கள். எந்த மதம் அதிகபட்சமாக மத மாற்றங்களில் ஈடுபடுகிறதோ அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இது அச்சம் கொடுக்கிறது. குறிப்பிட்டு நான் யாருன்னு சொல்லணும்னு தேவையில்லை. சோ கல்வி சார்ந்த மாற்றங்கள் இந்த அரசு எடுக்க வேண்டும் என்றால் கட்டாயம் எடுக்க வேண்டும். அது இத்தோட நின்றுடக்கூடாது, இந்த ஒரு ப்ரொடெஸ்டோட நின்றுடக்கூடாது, இந்த கரப்பான்களுக்காக இவர்கள் செய்ததாக இருக்கக்கூடாது. அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த முடிவுகளுக்கு வித்திடும் சட்டங்களை இப்பொழுதே இவர்கள் அமல்படுத்த வேண்டும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி தனி சட்டத்தை எடுத்துட்டு வரணும். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மாதிரி திறனற்ற மாணவர்களையும் ஒழுங்கான ஊதியம் கொடுக்காத ஆசிரியர்களையும், ஆசிரியர்கள் ஊதியமே ஒழுங்கா இருக்காது, நெறிப்படுத்தவே இல்லை அதை பத்தி. அடுத்து பல பல்கலைக்கழகங்கள், பல கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் வேலைக்கு செல்லும் ஆசிரியர்களிடம் அவர்களின் சர்டிபிகேட்டுகளை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சுப்ரீம் கோர்ட் சட்டப்படி குற்றம். ஏன்னா ஒரு PhD படித்த வாத்தியாரோ, PhD படித்த ஒரு நபரோ இல்லை நெட் பாஸ் ஆன நபருக்கோ கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரசு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம், மாதாந்திர சம்பளம், அதை அவர்கள் கொடுக்காமல் பிளஸ் அவர்கள் வேலையில் சேர வேண்டும் என்றால், ஏன்னா எல்லா இடத்துலயும் அரசு வேலை இல்லைங்க. அரசு வேலை இல்லாப்போ தனியார் கல்லூரிகளுக்கு குவாலிஃபைடு ஃபேக்கல்டி போனா கூட அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்காம அவங்க சர்டிபிகேட்டை பிடுங்கி வச்சுக்கிறது, அவங்க வேலையில சேரும் போது கொடுக்கறது இல்லை சர்டிபிகேட்டை. இது மாதிரி கல்வி நிறுவனங்கள் இருந்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொடுக்காத அந்த சர்டிபிகேட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க,
அதுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் குறைந்தது. அப்பதான் பயம் வரும். ஒரு வருஷம் பிடிச்சிட்டு வந்தா 5000 ரூபாய் வச்சாங்கன்னா என்ன ஆகும்? 365 நாள் இன்ட்டு 5000 ரூபாய் போட்டு பாருங்க. அப்புறம் பணம். ஏன்னா சட்டப்படி குற்றம். தண்டனைகள் அதிகமானால்தான், தண்டனைகள் கடுமையானால்தான் இது போன்ற குற்றங்கள் நடக்காது சமூகத்துல. அடுத்து இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகட்டும், இல்ல தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும், கரெக்டான கல்வித்திறன் உள்ள ஆசிரியர்களை வேலையில் அமர்த்துகிறார்களா என்றால் இல்லை. முந்தைய வருஷம் பாஸ் ஆகணும்னு அடுத்த வருஷம் ஃபேக்கல்ட்டியா போட்டுறது. மாணவர் சேர்க்கையில ஒரு 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 கிளாஸ் ரூமுக்கு, அதாவது ஒரு வகுப்புக்கு இத்தனை மாணவர்கள் தான் இருக்கணும்னு இருக்கு ரேஷியோ, விகிதாச்சார முறைப்படி 35-40 மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார், ஒரு 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 வகுப்புன்னா இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில கல்வி நிறுவனங்கள் 3500 பேர் பிகாம், 1800 பேர் பிகாம். சென்னையில இருக்கிறது இதெல்லாம். ஆனா அரசு நடத்தும் நிதி பெறும் இல்ல அரசு நேரடியாக நடத்தும் கல்வி கூடங்கள்ல அது நெறியாக சரியாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. 40-45 அதுக்கு மேல வாங்கணும்னா எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 2 சீட்டு 3 சீட்டு அப்படிதான் வாங்க முடியுமே தவிர்த்து இஷ்டத்துக்கு. இங்க ஒரு கிளாஸுக்கு 70 மாணவர்கள், 60 மாணவர்கள். நான் பிகாம் படிக்கும் போது எங்க கிளாஸ்ல 75 பேர் சார். அது மாதிரி இருக்கக்கூடாது சார், தவறு. இதெல்லாம் யூஜிசி ரெகுலேட் பண்ண தவறியது தவறு. இதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும். சட்டத்தை ஏற்றுவதற்கு தயக்கம் ஏனென்றால் பெரும்பாலுமான இந்த கல்வி நிறுவனங்கள் அரசியல்வாதிகளால் நடத்தப்படுகிறது. இதை பத்தி பேசுவதற்கு எந்த நடிகருக்கும் துப்பும் தெம்பும் திராணியும் இல்லை. எந்த ஒரு கரப்பாம்பூச்சிக்கும் அதை பற்றி அறிவு இல்லை. சார், இப்ப நீங்க அந்த நடிகர்களை பத்தி பேசுனீங்க. சோ இப்ப ஜென்சி தான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இத நம்ம கையில எடுத்தோம்னா நமக்கு லைக் கிடைக்கும், நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு பண்றாங்களா? நீ வாங்குற 5-10 வேலைக்கு இது தேவையா? எல்லாம் ஒரு விளம்பரம் தான். ஏன்டா இந்த விளம்பரம் அப்படின்னு கவுண்டமணி செந்தில பார்த்து கரகாட்டக்காரன்ல கேட்பார். அந்த தான் இன்னைக்கு அவங்க இருக்கு. வாங்குற இந்த 5-10க்கு இது தேவையா? நீ எப்படி குலைச்சாலும் அது போடுறதுதான் போட போறாங்க திமுக அவங்களுக்கு. அதுக்கு எதுக்குடா இந்த வேலை? ஏன்டா இந்த மானங்கட்ட பொழப்புன்னு ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும். எக்ஸாம ரத்து பண்ண போறது இல்லை யாரும், நீட்டை ரத்து பண்ண போறது இல்லை. இந்த அடிப்படை இந்த போராட்டத்திலேயே நீட்டை ரத்து பண்ணணும்னு யாரும் கேட்கல. தமிழ்நாட்டுல கேட்டாங்க நிறைய. இங்க அதிமேதாவிகள் அதிகம் இருக்கும் நாடு. படுத்தால் போராட்டம், நின்றால் ஆர்ப்பாட்டம், நடந்தால் பேரணி அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இருக்கிற நாடு இது. எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு சொன்ன நாடு. ஆனால் கிட்டத்தட்ட 5 கோடி கொம்பர்கள் ஒன்றாக சேர்ந்து அசைத்தே விட்டார்கள். அதை இவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. சொந்த தொகுதியிலே அசைத்து விட்டார்கள் கொம்பர்கள், கொளத்தூர் தொகுதியிலே. இன்னுமா புத்தி வரல? ரிசர்வேஷன் அரசு இந்த இடஒதுக்கீடை சரியாக அமல்படுத்த வேண்டும். மாநிலத்துக்கு ஒரு இடஒதுக்கீடு என்பது தவறு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்டான்னா இடஒதுக்கீடு என்பது எங்கே தொடங்கி எங்கே முடிய வேண்டும், தயவு செய்து அதை வரையறைப்படுத்தும். 10th 12th யூஜியா பிஜியா எங்க வரைக்கும்? நான் கேட்கறது கரெக்டா தப்பா? கரெக்ட் சார், நியாயமா கேக்குறீங்க. எது வரைக்கும்? தொட்டில் முதல் சுடுகாடு வரை இடஒதுக்கீடா? இதை பத்தி பேசுவதற்கு சிஜேபிக்கு துப்பும் தெம்பும் திராணியும் இருக்கா சார்? என் மாதிரி ஆளுங்க அஃபெக்ட் ஆயிருக்கோம் சார் இடஒதுக்கீடுல. நானும் அஃபெக்ட் ஆயிருக்கேன் சார். நான் போயிட்டு நான் ஒன்னும் கொடி பிடிச்சு நான் ஒன்னும் நாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு பாரத மாதாவா அவன் புருஷன் யாருன்னு சொல்லிட்டு நான் என்னைக்கும் கேட்டதில்லை சார். எனக்கு வந்தாலும் வராட்டியும் நான் இந்த நாட்டுக்காகத்தான் வேலை செய்வேன். இது என் நாடு. இது எனக்கு எது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த நாட்டுக்கு என் மக்களுக்கு என்னால் முடிந்ததை செய்வதுதான் நான் பெருமையாக நினைக்கிறேன், கடமையாகவும் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தை எரிச்சாலோ சட்டமன்றங்களை உடைச்சாலோ பொது சொத்தை சேதமாக்கினாலோ எனக்கு நான் பெரிய மேதாவி என்ற அந்த நினைப்பு வராது. நான் புத்திசாலி என்ற அந்த கண்ணோட்டம் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு முட்டாள், ஒரு அரக்கன், ஒரு கயவன், ஒரு கரப்பாம்பூச்சி இப்படிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு வருங்காலத்துல கரப்பாம்பூச்சி என்ன பஸ் உடைக்கும், கார் உடைக்கும், போலீஸ்கார மண்டையை உடைக்கும் தான் சொல்லுவாங்க பாருங்க. நான் சொல்லுவேன், இப்பயே சொல்றேன் பாருங்க. உப்பி UPI உப்பி அப்படின்னா யுனைடெட் போர்ட்டல் இன்டர்ஃபேஸ்ன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனா 200 ரூபாய் உப்பி அப்படின்னு சொன்னா
யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது இங்க சொல்லணும்னு தேவையில்லை. சோ நீ உங்கள் நடவடிக்கை தான் உங்களை அடையாளம் படுத்தும். பாரதியார் சொன்ன ஒரு வாசகம் இருக்கு, பாஞ்சாலி சபதத்துல தான் நினைக்கிறேன். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். தர்மம் வெல்லும், தர்மம் தான் வெல்லும். ரௌத்ரம் பழகுன்னு சொன்னார் பாரதி, கோபம் பழகுன்னு சொல்ல. ரௌத்ரத்துக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் இருக்கு. கோபம் பழகுன்னா உங்களோட சொந்த தேவைக்காக நீங்க பண்ணக்கூடிய அட்டகாசத்தை கோபம் சொல்லுவாங்க. ரௌத்ரம்னா சமூகத்துல இருக்க அவலத்துக்கு எதிராக நீங்க எழுப்புற குரலை வந்து ரௌத்ரம் அப்படின்வாங்க. இந்த அரசியல்வாதிகளும் இந்த காக்ரோச்சும் பண்ணது வந்து கோபம், ஏழாமையால் வந்த கோபம், நாட்டுக்கு எதிரான கோபம், அந்நிய காசை வாங்கி கொண்டு செய்த சூழ்ச்சி, அட்டூழியம். ஆனா ரௌத்ரம் பழகுன்றது என்ன தெரியுமா? பெங்கால்ல வந்து இன்னைக்கு மக்களே வந்து திருப்பி அடிச்சாங்க பாருங்க, ஓட்டு மூலமா. அது ரௌத்ரம். இங்க தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டாங்க, நல்லதோ கெட்டதோ அது என்னவாலும் இருக்கட்டும், ஆனா இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அது ரௌத்ரம். சோ ஓகே, கடைசியா புரட்சி தலைவர் பாட்டு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படின்னு வரும். தர்மம் தலை காக்கும் நினைக்கிறேன் படம் பேரு கூட, கண்ணதாசனோட வரிகள். அதுதான் ஞாபகம் வருது. நாளைக்கு சட்டத்தை பாஸ் பண்ணிடுவாங்க, 2 சட்டம் வரும், அதுக்கப்புறம் வரப்போற கூத்த அதுக்கப்புறம் சார் இப்பதானே சார் ஆட்ட ஆரம்பிச்சிருக்கு. முகமது அலி வந்து பாக்ஸிங் ரிங்ல சண்டை போடும்போது 10 ரவுண்டு 15 ரவுண்டு வரைக்கும் சண்டை இழுத்துட்டு போவாராம். ஃபர்ஸ்ட் 4-5 ரவுண்டு எதிராளி ஃபுல்லா எனர்ஜி யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ண விட்டு அவனை ஃபுல்லா ரவுண்ட் அடிக்க விடுவாராம் முகமது அலி. 15வது ரவுண்டுக்கு அவன் டயர்ட் ஆன அப்புறம் நாக் அவுட் பஞ்ச். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது விரோதிகளை சமாளிக்கலாம், துரோகிகளை சமாளிப்பது கடினம். துரோகிகளின் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது சற்று பின்வாங்குவது தவறில்லை. 2வது, இந்த அரசுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேணும். அந்த செக் அண்ட் பேலன்ஸ் வந்து இது ஒரு விதத்துல அவங்கள சமநிலைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கும் அவங்களோட கண்ணோட்டத்தையும் சிந்தனையும் வந்து பரிசீலனை செய்வதற்கும் இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கு. கடைசியில் இன்ஸ்டாகிராமை பேன் செய்ய வேண்டும். 17-18 வயசு பசங்களோட மூளை செலவை செய்வதற்கு அது இன்னைக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பேன் செய்திருக்கிறார்கள், இந்தியாவிலையும் பேன் எடுத்துட்டு வரும். இன்ஸ்டா ஒரு 6 மாசம் டிக்டாக்க பண்ணும் போது யாராவது பேசணுமா? இல்ல இன்ஸ்டாவை பேன் பண்ணு, யாரும் பேச மாட்டாங்க. நீ டிக்டாக் வந்து பேன் பண்ணோமா இல்லையா? நேத்து மோடி அவர்கள் கூட 2 வீடியோ போட்டிருக்காரு, நல்ல வியூஸ் போயிருக்கேன் சார். நல்ல கருத்துக்களும் அதுல பரவப்படுதுல. தேவையில்லை. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தப்பான மெசேஜை வந்து அதிகம் ஸ்ப்ரெட் பண்றது இன்ஸ்டா மூலமாக இருப்பதனால் அதை பேன் செய்வதே சரியான வழி. தவறான வீடியோக்கள், பொய்யான ஏஐ வீடியோக்கள் இதெல்லாம் பரவுது, அதுல அதை பேன் பண்ணும். அபிஜித் தீப்கே செத்து போயிட்டாருன்னு பரவுச்சு சார் செய்தி, அதனாலதான் பேன் பண்ணணும்னு சொல்றேன் நான். இருக்கும் நபரை இல்லாமல் ஆக்கவும், இல்லாத நபரை இருக்கும் நபர் ஆக்கவும் இந்த சோசியல் மீடியா உலகத்துல ஈஸி. ஸோ அதனால இதை வந்து தடை செய்தால் சமூகத்துக்கு நல்லது. இதெல்லாம் விட்டு வைக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் வந்து இட் இஸ் a பப்ளிக் நியூசன்ஸ். இதுதான் என்னோட பார்வை. ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்க கூட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம்.